ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பப்பாளியை பயன்படுத்தி ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு காமிக்க போகிறேங்க. பப்பாளி பழத்தை நிறைய குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்களேன், இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த இனிப்பு ஐட்டத்தை செய்யலாம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பழம் பப்பாளி எடுத்துக்கிட்டேங்க. அதில் தோல் விதை எல்லாத்தையும் நீக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணதை ஒரு பேனில் எடுத்துக்கலாங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகணுங்க. வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வந்து மசிச்சு பார்த்தோன்னா ஈஸியாக மசிஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள், இப்போ சூப்பராக அழகாக மசிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஃபுல்லாக இதை ஆற விட்டுக்கலாங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆற விட்டுக்கலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஏலக்காய் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. அதே கப்பில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/4 கிலோ அளவு பப்பாளி எடுத்திருப்பேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை, பாதி கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். நல்லா விழுதாக எங்கேயுமே கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பப்பாளி விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. பாருங்கள், இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அல்வா பதத்துக்கு நல்லா ஒட்டாமல் வரணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அதனால் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அதனுடைய நிறமும் நல்லா வந்து மாறுது பாருங்கள், மினுமினுப்பாக வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ரொம்ப நெய்லாம் கூட தேவைப்படாதுங்க. ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு ஒட்டாத வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழ அல்வான்னு சொல்லலாம், இல்லை புட்டிங் சொல்லலாம், இல்லை ஜெல்லின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நான் நெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. நானும் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஆறின பிறகு கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த பால் மாதிரி எடுத்து உருட்டிக்கலாங்க. இப்போ இது கூட துருவி வச்ச தேங்காவை மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்களே. இப்போ சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு ஜூஸியாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டமாக இருக்குது இது. குழந்தைங்களுக்கு பப்பாளின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்கங்க. என் பொண்ணுக்கு நான் இதை செஞ்சு கொடுத்தா பப்பாளின்னு சொன்னால் நம்பவே இல்லை. அம்மா பப்பாளியா பப்பாளியா அப்படின்றா. எடுத்து கேட்டு வாங்கி சாப்பிட்டா உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.